இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நாட்டு நாய் பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை இந்த 4 பிரீட்ல மட்டும் மொத்தம் 70 நாய் வச்சிருக்கோம். சூப்பருங்க. கன்னி 3மே சுத்தமான கன்னி, 100% மார்க்கிங். 100% மிஸ் மார்க்கிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுல நம்ம கிட்ட 3000 இருந்து 10,000 வரைக்கும் இருக்கு. கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை. ராஜபாளையம் 6000 இருந்து 13,000 ரூபா வரைக்கும் இருக்கு. நான் எப்படி உங்களால மட்டும் ஒரு நாய் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 3000 ரூபாயில இருந்து சொல்றீங்க இல்லையா, எப்படி உங்களால மட்டும் கொடுக்க முடியுது? ஆமா, அது எல்லாரும் ஒரு சிலர் என்ன பாங்கன்னா 3000 ரூபாய்க்கு கொடுக்கறனால அது என்ன கிராஸா என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அது கிராஸுங்களா, என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுவும் நல்ல குட்டி எடுக்கிறதுக்கு முதல்ல 3 விஷயத்த முதல்ல பப்ளிக் ஃபாலோ பண்ணும். பொதுமக்கள் வந்து ஒன்று அதாவது கீழெல்லாம் வந்து மண் தர அதெல்லாம் வச்சுட்டு நாயை வந்து கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இவ்வளோ நாய் வச்சுட்டு பார்த்துக்கிறது அப்படின்றது உங்களோட சுயநலத்துக்காக வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, நீ கரெக்டாக கேட்குறீங்க. ஃபாரின் பிரீட் டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டே போக மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு நேட்டிவ் பிரீட்ஸ் அதுலயும் வந்து நீங்க நம்ம ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் தான் நாட்டு நாய், நாட்டு மாடு, மரச்சக்கெண்ணன்னு சொல்லி எல்லாருமே திரும்பினாங்க. அதுக்கு முன்னால் அந்த நாய் 1000 ரூபாய்க்கு கூட விற்காதுங்க, யாருக்குமே பிடிக்காது. இவ்வளோ சொல்றீங்க நாயை வந்து ஊக்கி வச்சு இனி வந்து ஒரு வீட்டில் வளர்த்தணும்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அப்போ இந்த நாய் நீங்க இவ்வளோ வச்சிருக்கீங்களே, நீங்க இதை வந்து இலவசமா கொடுக்கலாம்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு நாட்டு நாய் பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து நேட்டிவ் பிரீட் ஸ்பெஷலாகவே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை வீடியோ இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபார்ம் விசிட்ஸ் இருக்கும். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அன்பு நாட்டு நாய் பண்ணையில் தாங்க இருக்கோம். வாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட அன்பு அண்ணா தான் இருக்காரு, அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்கண்ணா. ஸோ எப்போ நம்ம பண்ணைக்கு வந்தாலுமே வந்து நேட்டிவ் பிரீட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பண்ணைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிடுங்கண்ணா. நம்ம பண்ணைக்கு வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் கீரநத்தம் ஏரியா இருக்குங்க. ஆமாங்க. கீரநத்தத்துல இருந்து கொண்டையம்பாளையம் போற வழியில இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. ஓகேங்க. அதுக்குள்ளதான் நம்மளோட பண்ணை இருக்கு. ஓகே, நம்ம பண்ணைக்கு வந்து என்னென்ன பிரீட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி. நம்ம பண்ணையில தமிழ்நாட்டு பிரீட்ல நிறைய இருக்குங்க. அதுல கன்னி, சிப்பிப்பாறைங்கிறது 2 ஒரே பிரீடு தான். சரிங்க. அது போக ராஜபாளையம், கோம்பை. கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை இந்த 4 பிரீட்ல மட்டும் நாய் வச்சுக்கிறோங்க. சரி சரிங்க. இங்க பண்ணையில இங்க ஒரு 40 நாய் வச்சுக்கிறோம். ஓகேங்க. நம்ம தோட்டம் கரியம்பாளையத்தில் இருக்கு, அங்க ஒரு 30 நாய் வச்சிருக்கோம். மொத்தம் 70 நாய் வச்சிருக்கோம். சூப்பருங்க. இப்ப நம்ம பண்ணையில இருக்கிற நாய் எல்லாம் அப்படியே பார்த்து பாத்துக்கலாங்க. இதுங்க கன்னி இல்லைங்களா? இது கன்னிங்க. கன்னி ஆணு உள்ள படுத்துட்டு இருக்கிறது கன்னி பெண். அதோட குட்டி போட்டிருக்குங்க. இதை இங்க நின்று இருக்கு பாருங்க. இது கன்னி பெண் குட்டி, 7 மாசம் ஆச்சுங்க. ராஜபாளையம் மெயில் மேட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். நம்ம கிட்ட எத்தனை இருக்கும்னா கன்னி, சிப்பிப்பாறை, எல்லாம் கலந்து 70 நாய் இருக்குங்க. 70 நாய். ஆமா, இது வந்து ராஜபாளையம் ஹீட்ல இருக்கிறனால கூண்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம்ங்க. சரி சரிங்க. மேட் பண்ணி அந்த ஹீட் டைம் முடிஞ்சோன்னா வெளியே விட்டுருவோம். இவன் சிப்பிப்பாறை மேட்டிங்காக வச்சுக்கிறோம். இது அடுத்து இவன் ராஜபாளையம், இவனும் மேட்டிங்காக வச்சுக்கிறோம். ஓகே. இது கோம்பை ஃபீமேல் 2 தடவை குட்டி போட்டிருக்கு. ஓகே. இந்த மேலே படுத்துட்டு இருக்கு பாருங்க, இது கன்னி மேட் பண்ணி வச்சுக்கிறோம். இனிமேல் தான் குட்டி போடும். இந்த கன்னிக்கு 9 மாசம் ஆச்சுங்க குட்டி. சரிங்க. வளர்ந்துட்டு இருக்குது. ஆமா. ஓகே. இந்த கோம்பைக்கு 8 மாசம் ஆச்சு குட்டி. அதையும் மேட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த கன்னியை. இதுவும் குட்டி 5 மாசம் குட்டி, ராஜபாளையம் ஓடிட்டு இருக்கிறான் பாருங்க. இவனும் மேட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். இதுதான் சுத்தமான ரெட்டை குறுக்கு மெயில். 2 வயசு ஆச்சு. எல்லாம் மேட் பண்ணது எல்லாமே சக்சஸ்ங்க. குட்டி எல்லாமே எந்த கலர்ல போட்டாலும் குட்டி கன்னி குட்டி அதிகமா போடுது. இது வந்து வயசாகி போச்சுங்க. இப்போ 9-10 வயசு ஆச்சு. இது நம்ம மேட் பண்றதும் இல்லை, குட்டி போடுறதுக்கு இது பண்றதும் இல்லை. இது இருக்கிற வரைக்கும் காலத்துக்கு நம்ம கூட ஜாலியா சாப்பிட்டு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்காக பேர் வாங்கி கொடுத்த நாய். அதனால இது ராஜபாளையம் மேட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். சரி சரி. இது ஷோக்குலாம் போயிட்டு வந்த நாய்ங்க, நிறைய ப்ரைஸ் வாங்கிக்குது. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இவனும் மேட் பண்றதுக்கு. இவன் சிப்பிப்பாறையில மயில புள்ள இந்தறான் பாருங்க, மயில புள்ள. இது இவனும் மேட் பண்றதுக்கு தானுங்க, நல்லா மேட் பண்ணுவான். உள்ள 3 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. ஆமாங்க. இவனுலாம் ஸ்டட் பப்பி.
மட்டும் இனச்சேர்க்கைக்கு வர்றாங்கல்ல, ஆமாங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு குட்டி கொடுப்பாங்க. போடுற குட்டியில அதுல ஒரு குட்டி அந்த மாதிரிங்க. இதை இவனுக்கு 30 நாள் ஆச்சுங்க. இந்த இருக்கிறவனுக்கு 40 நாள் ஆச்சு. 40 நாள். ஆமாங்க. ஓகே. இது ஹீட்ல இருக்கு சிப்பி பாறை. அதனால ஹீட் டைம் வரட்டும்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோமுங்க. ஓகே. இது மேட் பண்ணி முடிஞ்சாச்சு. இருக்கிறதுலே ஹெவி சைஸ் ஃபீமேல் நம்மகிட்ட 40 கிலோ வருமுங்க. ரெட்டை குறுக்கு. ஓகே ஓகே. கீழே இருக்கிறவனை கூப்பிட்றா இருங்க. சாய் இதான் நம்மகிட்ட இருக்கிறதுலே ஹைட்டான நாய்ங்க. 33 இன்ச்சு இருக்கு. மேட்டிங் பண்ணிட்டு வயசு 7.5 வயசு ஆச்சு. பழைய லைனேஜ் தான். சரி சரி. மேட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். மெயில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம பேசாம இருப்பானுங்க. ஒரு மெயில் இந்த மாதிரி அவுத்து விட்டு வைக்கவே முடியாது. பாட்டுக்கு இருப்பான். ஜாமுன் பால் கண்ணி இல்லைன்னா பால் கண்ணி. இதுதான் பால் கண்ணி. கூண்டுக்குள்ள எல்லாமே கோம்பைங்க. எப்படின்னா கோம்பை தனியா மற்றதெல்லாம் தனித்தனியா தான் வச்சிருக்கீங்களா? கோம்பை இதே ஒரே ஃபேமிலிங்கிறனால கடிக்காம இருக்குதுங்க. இதே கோம்பை ஒன்றா வைக்க முடியாது. இதுக்குள்ள வேற நாய் ஏதாவது கொண்டு போய் விட்டோம்னா எல்லாம் கடிச்சு கொண்டு போடும். ஹெவி போன் சுத்தமான ரெட்டை குறுக்கு நாய். ராஜபாளையம் ஃபீமேல். எல்லாத்துக்கும் 4 வயசுக்கு மேலாச்சு. 2-3 தடவை குட்டி போட்டிருக்குது. இந்த ப்ரௌன் பேட்ச் இருக்கு பாருங்க மூஞ்சில காதுல உடம்புல எல்லாம் இருக்கும். அந்த பேட்ச் இருந்தா தான் பழைய லைனேஜ் கம்ப்ளைண்டே வராதுங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி பின்னாடி இப்போ நல்லா சௌரியமா இருக்கிறானுங்க பாருங்க வீடியோ எடுக்கிற மாதிரி. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோம்பை. ஓ சரி சரி. குட்டி போடுற நாய்கள் இந்த கேஜில் தனித்தனியாக போட்டு வச்சிருவாங்க. ஓகே. இங்க பாருங்க முன்னாடி கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் ஹாலோ பிளாக் கல், அப்புறம் கூண்டு. இப்போ மண்ணில் வந்து குழி தோண்டி குட்டி போட்டுக்கும். அப்படியே இவ்வளோ போங்க. இன்னும் அது போங்க. அப்படியே உள்ள எடுத்து குட்டி வச்சிட்டோம்னா கக்கா போகிறது போய்க்கும். உள்ள வாங்க வாங்க பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கானு பாருங்க. கையை 2 மேலே தூக்கிட்டு. இங்க ஒருத்தன் சைல்டு இருக்கான் பாருங்க. இது எவ்வளவு நாள் ஆச்சு? இது ரெட்டை குறுக்குங்க. 20 நாள் ஆச்சு. 20 நாள். ஆமா. குட்டி போட்டு நாய் இவ்வளவு சாஃப்டா இருக்குங்களா? நான் இருக்கிறனால சாப்பிட்றேன். நான் இல்லைன்னா அந்த நாய் கழுத்துல 10 ஒன் செயினை போட்டாலும் வந்தவன கடிச்சு வைக்கும். எடுத்துட்டு போக முடியாது. நம்ம வளர்த்துற இதுல தான் இல்லைங்களா? வளர்த்துறது ஓனர் பக்கத்துல இருக்காருன்னு தெரியும். இந்த மாதிரி கடிக்கிற நாய்களை அடுத்து தனியா கட்டி வச்சிருவோம். கடிக்காத நாயத்தானே உங்ககிட்ட கூப்பிட்டு போகணும். இது கண்ணி. கண்ணி 3மே சுத்தமான கண்ணி. 100% மார்க்கிங். மிஸ் மார்க்கிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுல நெத்தியில் 2 பொட்டு மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாங்க. போட்டிருக்கு. காலு வயிறு அடி வயிறு எல்லாமே செவேன் இருக்கும். மேல பூரா கருப்பா இருக்கும் பாருங்க. ஆமாங்க. இது எவ்வளவு நாள் ஆச்சுங்கன்னா? வெறும் 20 நாள் ஆச்சு. 20 நாள் தான். ஆமா. பட் நல்லா இப்பதான் கண்ணு முழிக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஓகே ஓகே. இதுல வந்து சிலது வந்து ஃபுல் மூஞ்சியும் கருப்பா இருக்குன்னா சிலதுக்கு மார்க். இதுல கண்ணிலேயே கருங்கண்ணி, பால் கண்ணி, செங்கண்ணி, மயிலக்கண்ணி, பருக்கி கண்ணி, 10 டைப்பான கண்ணி இருக்கு. ஓகேங்க. அதுல ராஜபாளையம் இல்லைங்க? ஆமா, இது ராஜபாளையம். 9 குட்டி இருந்து 2 கொடுத்துட்டேன். சரி சரிங்க. நான் நீ 7 இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பப்பி பிரைஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா? நம்ம கிட்ட 3000 இருந்து 10,000 வரைக்கும் இருக்கு. கன்னி சிப்பி பாறை கோம்பை. ராஜபாளையம் 6000 இருந்து 13,000 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகே. குவாலிட்டி தரத்தை பொறுத்து ரேட்டு. குவாலிட்டி தரத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா கலர் மார்க்கிங்கு, போன் டென்சிட்டி, மசில் அனாட்டமி, காது மடிக்காது, குத்துக்காது, நெறிக்காதுன்னு 10 டைப்பான காது இருக்கு. இந்த காது, தாய் தாப்பனோட ஹைட் அண்ட் வெயிட், தாய் தாப்பனோட கேரக்டர், இந்த கண்ணுலயே ஒரு 5-6 டைப் கண்ணு இருக்கு. ரெட் ஐ, ப்ளூ ஐ, ஒயிட் ஐன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கண்ணு இதெல்லாம் வச்சு பிரிப்பாங்க. கண்ணி சிப்பி பாருங்க அதே மாதிரி தான் கலரு மார்க்கிங்கு இதெல்லாம் வச்சுதான் ரேட்டு. அது நம்ம இந்த மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு திங்கக்கிழமை காலையில, முதல் திங்கக்கிழமை காலையில 9:30 to 11 மணி வரைக்கும் கலந்தாய்வு கூட்டம் நடத்துறோம். அது முற்றிலும் இலவசம், ஃப்ரீ. சரிங்க. காலையில ஸ்நாக்ஸோட. ஓகேங்க. அப்போ வந்து நீங்க நேர்ல பார்த்து என்னென்ன குட்டி என்னென்ன மாதிரி ரேட்டுக்கு போகுது, ராஜபாளையம் கன்னி சிப்பி பாறைனா என்ன, ஹெவி போன்னா என்ன, ஒத்த குறுக்குனா என்ன, ரெட்டை குறுக்குனா என்ன, அந்த காதுகள் எல்லாம் என்னென்ன மாதிரி காதுகள் இருக்குது, என்னென்ன மாதிரி தாய் தாப்பன்லாம் இருக்குது, எதுக்காக நம்ம இந்த ரேட்டை பிரிச்சு சொல்றோம், குவாலிட்டின்னா என்ன, கன்னி சிப்பி பாறைனா எப்படி இருக்குங்கிறத நீங்க நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாசம் எப்பவும் 10-20 பேர் வருவாங்க. நீங்க கேட்குற கேள்வி இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கேட்குற கேள்வி நீங்க யோசிக்கிற இந்த கேள்வி அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக காலையில 9:30 to 10:30 கவர்மெண்ட் லீவ், ஞாயிற்றுக்கிழமை தவிர பாக்கி எல்லா நாள்லயும் 9:30 to 10:30 ஃபார்ம் விசிட்டர்ஸ் டைமுங்க. அந்த டைம்ல யார் வேணாலும் வந்து குட்டி வாங்குறவங்க, வாங்காதவங்க, குழந்தைகள் கொண்டு வந்து வேடிக்கை பாக்குறவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகலாம்.
பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. இங்க பார்த்து நம்மகிட்டே வாங்கணும் இல்லை, நம்மகிட்ட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்க ஊர்ல எங்க இருக்காங்களோ அங்க கூட வாங்கி பயன்பெற்று நாட்டு நாய்களை வளர்த்தா மட்டும் போதும். ஓகேங்க. நான் எப்படி உங்களால மட்டும் ஒரு நாய் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 3000 ரூபாயில இருந்து சொல்றீங்க இல்லையா, எப்படி உங்களால மட்டும் கொடுக்க முடியுது? ஏன்னா வெளியே கேட்டா பிரைஸ் வேற வேற. ஆமா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீதியில அவங்க பேரை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. ஆமாங்க. அவங்க என்னன்னா ஸ்டாண்டர்டா எங்கிட்ட இந்த ரேட் தான் சொல்லிடுவாங்க. ஸ்டாண்டர்டா எப்படி ஒரு குட்டி போடுங்க, ஒரே நாய் தாய் தாப்பன்ல 4 விதமான கலர்ல போடுதுன்னு வைங்க சிப்பி பாரு. அப்போ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். இப்போ எல்லாரும் விரும்புற கலருக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கும், யார் விரும்பாத கலருக்கு ரேட் கம்மியா இருக்கும். ஒரு நாய் ஹைட்டு கம்மியா இருக்கும், ஒரு நாய் ஹைட் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ரெண்டையும் மேட் பண்றோம். குட்டியில் எது ஹைட்டு கம்மியா ஒரு எச்சா வரும்னு நம்மளுக்கு தெரியும்ல, அப்ப அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஒரு ரேட் இருக்குது, கலருக்கு ஒரு ரேட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்குல்ல. ஆமாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா ரேட்டை மாத்தி நம்ம சொல்றதுங்க. ஆனா நம்ம வாடிக்கையாளர்கள் என்னங்கிறானே எல்லாருமே 3000 ரூபா குட்டிங்க 3000 ரூபா குட்டிங்கன்னு தான் கேட்பாங்க. 10,000 ரூபா குட்டிங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம 3000 ரூபாயில இருந்து தரம் பிரிச்சு கொடுக்குறோம். தரம் பிரிச்சு கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ நீங்க 3000 ரூபாய் ரேஞ்சில குட்டியை கொடுத்தாலும் நல்ல பிரைஸ்லயும் சில குட்டிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆமா, அது எல்லாரும் ஒரு சிலர் என்ன பாங்கன்னா 3000 ரூபாய் கொடுக்கறனால அது என்ன கிராஸா என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அது கிராஸுங்களா, என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுவும் கன்னிச்சி பீப்பார தான், ராஜபாளையம் தான், குவாலிட்டி கம்மியா இருக்கும். அப்ப நம்ம கிட்ட இனச்சேர்க்கைக்கு வர்றாங்க. நம்ம வச்சிருக்கிறது 70 நாயுமே 100% குவாலிட்டி தான் வச்சிருப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம இனிமேல் அப்டேட் பண்ணி குவாலிட்டி வரணுங்கிற அவசியம் இல்லை. இத்தனை வருஷம் பண்ண வச்சுக்கிறனால நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம இனச்சேர்க்கைக்கு வர்றாங்க. ஒரு ஃபீமேல் வந்து குட்டையா இருக்கும், ஒன்று மிஸ்மார்க்கிங் கலர்ல இருக்கும், காது குத்துக்காதா இருக்கும், கண்ணு சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபீமேல நம்ம 20 மேல் மேட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். இப்படி இருந்தா தான் இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் மேட் பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்ககிட்ட மேட் பண்ணி கொடுத்துருவோம். அதனோட குட்டி ஸ்டட் பப்பி நம்மளுக்கு ஒரு குட்டி கொடுப்பாங்க, அதை விலை கம்மியா கொடுப்போம். அவங்ககிட்ட சொல்லுவோம், நம்ம குவாலிட்டியில எப்படின்னு பாருங்க, நீங்க எங்க வாங்குனீங்கன்னு தெரியல, குவாலிட்டி சரியில்லைன்னா நல்ல குவாலிட்டியா வாங்கி வளர்த்துங்க. 3000 ரூபா குட்டிக்கும் அதே வேக்சின் தான் போட போறீங்க, அதே சாப்பாடு தான் போட போறீங்க. 10,000 ரூபா குட்டிக்கும் அதே வேக்சின் தான், அதே சாப்பாடு தான் போட போறீங்க. நல்ல குட்டியா முதலே தேர்ந்தெடுத்து வளர்த்துட்டீங்கன்னா யாரும் நாயை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்ப யாரும் குறை சொல்ற மாதிரி இருக்காது. விதையை முதல்ல போடுற விதையை நல்லதா போட்டோம்னா நல்லதா முளைக்கும். குவாலிட்டி இல்லாத விதையை போட்டாலும் குவாலிட்டியானதை போட்டாலும் எல்லாம் உழைப்பு ஒண்ணுதான், மெயின்டெனன்ஸ் ஒண்ணுதான், நாள் ஒண்ணுதான். நல்ல குட்டியை முதல்ல எடுத்துக்கணும். நல்ல குட்டியை எடுக்கிறதுக்கு முதல்ல 3 விஷயத்த முதல்ல பப்ளிக் ஃபாலோ பண்ணும். பொதுமக்கள் வந்து ஒன்று காத்திருக்கணும். ஒரு குட்டி வேணும்னா நேரில் வந்து பண்ணையை பார்த்து குவாலிட்டியாக இருக்கா, எப்படி இருக்குது, எந்த நாய்க்கு எதுக்கு மேட் பண்ணீங்க, இதனோட குட்டி வந்துச்சுன்னா இதில் ஆண் குட்டி கொடுங்க பெண் குட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்காக வெயிட் பண்ணணும், புக் பண்ணணும். 2வது விஷயம், ரேட்டை பார்க்கக்கூடாது. 3000 ரூபாய்க்கு கொடுங்க, 4000 ரூபாய்க்கு கொடுங்க, 5000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 8000 10,000க்கு நல்ல குட்டியாக எடுக்கணும். அப்போ அந்த நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அதுலேயும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. 2. 3வது தூரம். வீட்டு பக்கத்துலேயே வேணும், 5 கிலோமீட்டர்லேயே வேணும், 10 கிலோமீட்டர்லேயே வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. குவாலிட்டியான நல்ல கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ஆனாலும் பார்க்கணும், காத்திருக்கணும். ரேட்டு 10,000 ரூபா ஆனாலும் பரவாயில்லன்னு பார்த்தா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டி கிடைக்கும். இந்த 3ல் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஐயா, இதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. சரி சரிங்க. இதுக்கு ஒரு 10-15 நாள் கம்மியாக இருக்குங்க, அவ்வளோதான். இது சிப்பி பாறை தானங்கண்ணா? அது சிப்பி பாறை, இது கன்னி. ஓகே. இது நீங்க உங்களுக்காக வச்சிருக்கீங்க? நம்மளுக்காக அடுத்த அப்டேட்டுக்காக வச்சுக்கிறோமுங்க. அடுத்த அப்டேட். சூப்பர். இதனால கால்லாம் பெரிய சைஸ் இல்லைங்களாண்ணா? ஆமாங்க, டாபர்மேன் மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் ஹெவி லைனுங்க. ஒரு குட்டி நம்ம நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தி வச்சுக்கிறேன், பாக்கியெல்லாம் வாடிக்கையாளருக்கு கொடுத்தாச்சுங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்றாங்க, நாயை வந்துட்டு இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு வச்சிருக்கோம், அதாவது கீழெல்லாம் வந்து மண் தர அதெல்லாம் வச்சுட்டு நாயை வந்து கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து நம்ம நாய்களில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாயில் 10 நாய் தான் கட்டி வச்சிருப்போம், ஆண் நாய் மட்டும். சரி சரி. இல்லை ஒரு சில ஃபீமேல் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் அக்ரஸிவாக இருக்கிற நாய்களை கட்டி வச்சிருப்போமே தவிர நல்ல கேரக்டர் இருக்கிற நாய் எல்லாமே அவுத்துட்டு இருப்போமுங்க. சரிங்க. தமிழ்நாட்டு பிரீடுனாலே நீங்கள் மண்ணில் தான் இருக்கணுங்க. அது டைல்ஸ் போட்டுலாம் வச்சிங்கன்னா கை காலில் பெண்ட் ஆயிரும், அதுக்கு குட்டியில வளர ஸ்டேஜ்லயே. இந்த மாதிரி மண்ணில் இருந்தால் இங்கே பாருங்க மண்ணை குழி தோன்றானுங்க, செடி கடியில் போய் படுத்துக்குவானுங்க, அவனு விருப்பத்துக்கு படுத்துக்குவானுங்க, அவனு விருப்பப்பட்ட இடத்துல போய் கக்கா போவானுங்க. சின்ன குட்டை, ஒரு செயற்கை குட்டை ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம், அந்த தண்ணிக்குள்ள போய் படுத்துக்குவானுங்க. அவனுங்க இயற்கையா அவனுக்கு வெளியில ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல எப்படி இருந்தானுங்களோ அந்த இயல்பா இருந்தா தானே அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி மயில் தொகையை விரிச்சு அதனோட சந்தோஷத்துக்கு ஆடும்போது அது குளிர் அடிக்குதுன்னு நம்ம பெட்ஷீட் எடுத்து போத்துற மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு முதல்ல நாயை பற்றி தெரியாது.
ஒரு கூண்டுக்குள்ள 3 கூண்டுக்குள்ள 4 கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வைக்கிறது, ம், ம். எப்பவுமே அது கட்டியே வச்சுக்கிறதுங்கிறது தான் அதுக்கு பிடிக்காத வேலை. ஓகே. ஒரு சிலர் சூழ்நிலைக்கு அப்படி வளர்க்கலாம். வளர்த்தாலும் கூட காலையில கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் அவுத்துட்டு அதை எக்ஸசைஸ் பண்றதுக்கு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் சரியாகும். ஓகே. எல்லா நாயுமே அவுத்துட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா டெய்லி ஒரு 2000 பேர் கடி வாங்குவாங்க கோயம்புத்தூர்ல மட்டும். எல்லா வீட்டுல இருக்கிற நாயை அவுத்துட்டோம்னா ஓ, சரி சரி. அந்த மாதிரி இருக்கு. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இவ்ளோ நாய் வச்சுட்டு பாத்துக்கிறது அப்படின்றது உங்களோட சுயநலத்துக்காக வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, நீ கரெக்டா கேக்குறீங்க. இப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எங்க தாத்தா காலத்துல கன்னி சிப்பிப்பாறைலாம் வளர்த்திட்டு இருந்தது. அவங்களோட விவசாய வயல்களை பாதுகாக்கிறதுக்குமே ஞாயிற்றுக்கிழமையான வேட்டைக்கு போறதுக்கு அப்படி வச்சுக்கிறாங்க. சரி. இப்போ அரசு வேட்டையை தடுத்துக்கிறதுனால யாரும் வேட்டைக்கு போறது இல்லைங்க. அந்த மாதிரி விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக அனிமல் அக்ரெசிவ் அதிகமா இருக்கும் கன்னி சிப்பிப்பாறையில. அதனால அங்க வர்ற பெருக்கான், எலி, பாம்பு, பள்ளியில வந்து மிரட்டுறதுக்கு துரத்தி விடுறதுக்காக நம்ம கன்னி சிப்பிப்பாறையில வச்சுக்கிறோமுங்க. இப்போ அந்த கன்னி சிப்பிப்பாறையை அங்க வச்சுக்கிறவங்க வெளியில இருந்து எந்த நாய் வேணாலும் எப்படி வேணாலும் மேட் பண்ணும். நம்ம குவாலிட்டியா எடுத்து ப்ரீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பண்ணையை அமைச்சு அதை ஒழுங்குபடுத்தணும்ல. எல்லா குழந்தைகளையுமே நீங்க உங்க விருப்பப்பட்ட பக்கம் போங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து விளையாடுறதுக்கு போயிருவாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு அவங்க அவங்களுக்கு என்னங்கறத சொல்லி கொடுத்து எல்லாம் ஒரு பக்குவப்படுத்தணும்ல. அந்த மாதிரி பள்ளிக்கூடம் தான் இது. அதனால அதை நீங்க குடும்பப்படுத்துற மாதிரி நினைக்க வேண்டியது இல்ல. பள்ளிக்கூடம்ங்கிறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்துல கொண்டே விட்டுருவணுங்க. ஒரு மாசம் இங்க வச்சிருப்பேன், 10-20 நாள் அங்க கொண்டே விட்டுருப்பேன். குட்டி போற நாய்கள் இங்க வச்சிருப்பேன். அது கரெக்டா அந்த குட்டி தாண்டி எங்கேயும் போகாது அப்படிங்கறதுனால குட்டி போட்டு முடிச்சோன்னு நம்ம தோட்டத்துல கொண்டே விட்டுருவேன். அங்க பெல்ட் கூட போட மாட்டேன், ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீட்டுக்கு வந்தோன்னா மேட் பண்ணி கொண்டே அங்க விட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைய மிரட்டும் போது நம்ம பார்த்துட்டு எப்பவுமே அவங்க தாய் தாப்ப மிரட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. அவங்கள கொஞ்சம் சமயங்கள்ல பார்க்க முடியாதுல்ல. ஆமாங்க. இப்போ ஃபாரின் பிரீட் டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டே போக மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு நேட்டிவ் பிரீட்ஸ் அதுலயும் வந்து நீங்க முதலீடு ரொம்ப கம்மின்னு சொல்றீங்க, அதாவது ப்ராஃபிட் கம்மி அப்படின்றீங்க. 3000 ரூபாயில இருந்து டாக் விற்கிறீங்க, 10,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறீங்க. பட் எப்படி உங்களால மட்டும் முடியுது? லைக் பண்ணையை வந்து பெருசு பண்ணிட்டே தான் போறீங்களே வெளியே சின்னதாக மாட்டேங்கிறீங்க. நாங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. ரியல் எஸ்டேட்ல நல்ல வருமானம் வருது, சம்பாதிக்கிறோமுங்க. சரிங்க. எங்களுக்கே நாய் பிடிக்கும். ஓகே. நம்ம ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் தான் நாட்டு நாய், நாட்டு மாடு, மரச்சக்கெண்ணன்னு சொல்லி எல்லாருமே திரும்பினாங்க. அதுக்கு முன்னால அந்த நாய் 1000 ரூபாய்க்கு கூட விற்காதுங்க, யாருக்குமே பிடிக்காது. எல்லாருமே வெளிநாட்டு நாய்கள் தான் வச்சிருப்பாங்க. அந்த சமயங்கள்லயே நாங்க வீட்டுல 10 நாய் வச்சிருப்போம் எப்பவுமே. அப்ப இந்த நாய்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையவே கொஞ்சம் அதிகமா பண்ணலாம்னு சொல்லி பண்றோமுங்க. இதுல எங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. நல்ல ஒரு சீசன் டைம்ல மே மாசம் லீவு டைம்ல எல்லாம் குழந்தைங்க லீவுக்கு நிறைய பேர் குட்டி கேட்டு இருப்பாங்க. அன்னைக்கு இந்த 5000 ரூபாய்க்கு விற்கிற குட்டியே 10,000 ரூபாய்க்கு போகும். நாம அதே ஸ்டாண்டர்ட்ல தான் விற்போம். நம்ம கிட்ட இருந்து வாங்கி விற்கிறவங்க அந்த ரேட்டுக்கு விற்பாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு லாபமும் கிடைக்குங்க. ஒரு சீசன்ல நிறைய குட்டிகள் போடுறோம், ஒரு சீசன்ல நோய் வாய்ப்படும். எல்லாமே ஏற்றத்தாழ்வா தான் இருக்குங்க. இது ஒரு தொழிலா நம்ம நினைச்சு பண்றதுல நம்மளுக்கு பிடிக்குங்கிறதுனால பண்றோம். தமிழ்நாட்டு பிரீடை வளர்க்கணுங்க எல்லாருமே. வெளிநாட்டு நாய்களை இப்போ கவர்மெண்டே ஒரு 10-20 பிரீடுகளை பேன் பண்ணியிருக்குது பாருங்க. நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு, நம்ம ஊருக்கு கேரக்டருக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழ்நாட்டு நாய்களை எல்லாரும் ஊக்குவிக்கணுங்க. ஆளுக்கு ஒரு நாய் எடுத்து, தெருநாய்களவே ஆளுக்கு ஒரு நாய் எடுத்து வளர்த்தோம்னா ரோட்ல நாய் சுத்தாது, அந்த நாய்களும் அடிபட்டு சாகாது, நம்ம மனிதர்களையும் கடிக்காது, அதுகளும் 2 வீலர் போய் மனிதர்களுக்கு அடிபடுது. எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. நாய்ங்கிறது சாதாரணம் இல்ல. முதல்ல தெருநாய் எடுத்து வளர்க்கணும் தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றேன் எங்க வாடிக்கையாளர்கிட்ட. அதுக்கு அடுத்த ஆப்ஷனா தமிழ்நாட்டு பிரீடுக்கு வாங்க, அதுக்கு அடுத்த ஆப்ஷனா இந்தியன் பிரீடுக்கு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வெளிநாட்டு இனத்துக்கு போங்க. அது தேவையே இல்லைங்கிறேன். அப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நாயை வந்து ஊக்குவிச்சு இனி வந்து ஒரு வீட்டுல வளர்த்தணும்னு சொல்றீங்கல்ல. அப்ப இந்த நாயை நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களே, நீங்க இதை வந்து இலவசமா கொடுக்கலாம்ல? ஐயா, இலவசமா எனக்கு கறியும் கரண்டும் கொடுத்தா, கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா, வாடிக்கையாளர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம இலவசமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இலவசமா தானே கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப அளவா 10 நாய் வச்சிருந்தோம், நம்மளுடைய தேவைக்காக, நம்மளோட விருப்பத்துக்காக வச்சிருந்தோம். அப்ப பெரிய இந்த மாதிரி விளம்பரமும் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ நம்ம தெரிஞ்சவங்க, நம்மளை தெரிஞ்சவங்க இங்க வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் இந்த நாய் வச்சுக்கிறத பார்ப்பாங்க. அவங்க 1-2 கேட்பாங்க, அப்புறம் சொந்தக்காரங்க 1-2 கேட்பாங்க. அப்ப கொடுப்போம். அன்னைக்கு நம்ம காசா வாங்கணும். இனி இது வந்து இன்னைக்கு நிறைய தேடுதல் ஆயிருச்சு, நிறைய கமர்ஷியலா மாறினதுனால தானே நம்ம விலைக்கு விற்கிறோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் வித்தா தானே நம்ம பிழைக்க முடியுங்க. கண்டிப்பா. நாம என்ன சர்வீஸ் பண்ணாலுமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்தாலும் கூட அவங்க சரியா வளர்க்க மாட்டாங்க. இன்னொன்னு, நிறைய பேருக்கு நம்ம ஒரு சிலருக்கு கூட ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். கொடுத்தாலுமே அவங்க வந்து நாயை அந்த அளவுக்கு ஒரு அன்போட வளர்க்கறது இல்லை. அந்த பணம் கொடுத்து வாங்கும் போது அவங்களுக்கு அந்த அருமையும் தெரியுது.
அந்த மாதிரி ஒருத்தன் பசிக்கிறதுக்கு முன்னால கொண்டே அவனுக்கு பிரியாணி திணிச்சோம்னாலும் வேண்டாம் தான் சொல்லுவான். ம். அவன் பசிக்கிற பழைய சோறு கொடுத்தோம்னா கரெக்டாக திருப்தியாக சாப்பிடுவாங்க. அது நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. ஐயா இது சிப்பி பாருங்க 7 குட்டி போட்டுச்சு. சரிங்க. 7 குட்டி 6 குட்டி கொடுத்துட்டோம். இந்த ஃபீமேலை நல்லா பார்த்துக்கோங்க. 30 இன்ச்சு உயரம் இருக்கு இந்த ஃபீமேல். ஓகே. சுத்தமான கன்னி சிப்பி பாறை குட்டி. ம். இந்த ஃபீமேல் 30 இன்ச்சு நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஹைட்ல ஃபீமேல் நீங்க பாக்குறது கஷ்டம். இதனோட குட்டி பூரா எல்லாம் வெயிட் பண்ணி இதனோட குட்டியே வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆண் குட்டி மட்டும் கொடுக்காம வச்சிருக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுருச்சுங்க. ஓகே. இதை வந்து எல்லாம் இவனுக்கு சண்டை போட்டு எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று கடிச்சு இது காலில் அடிபட்டுருச்சு. உன்னை வேற ஒருத்தரா இருந்தா அப்படியே கொடுத்துட்டுருவாங்க. இதையே நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நல்லா ரெடி பண்ணி ஜம்முன்னு வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். அப்போ நல்லா வளர்த்துறவங்க கேட்டா ஃப்ரீயா கூட கொடுத்துருவோம். அதையே சரி சரிங்க. எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இருந்தாலும் இன்னும் 100% பியூரா ரெடி பண்ணி தான் கொடுப்போம். ஓகேங்கண்ணா. இப்போ இனச்சேர்க்கைக்கு வரவங்களுக்கு எப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்வீங்க? ஐயா நம்மளை மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டா குட்டியும் கொடுக்க முடியாது. இணைச்சேர்க்கை நம்மளை மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டா யாருனாலையுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்க. நீங்க நம்ம கிட்ட 20 நாய் இருக்குது இணைச்சேர்க்கைக்கு மட்டும். சரி. ஆண் நாய் ராஜபாளையத்துல 5 இருக்குங்க. கோம்பையில 3 இருக்கு. கன்னியில 3 இருக்கு. சிப்பிப்பாறையில 3 இருக்கு. அது போக இன்னும் 2-3 நாய் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. மொத்தம் 20 நாய்ங்க. 20 நாய் இணைச்சேர்க்கை ரெடியா பண்றதுக்கு 14 நாய் இருக்கு. சரி. அப்டேட்ல ஒரு 6 நாய் இருக்கு. மொத்தம் 20 நாய். ஆண் நாய் மட்டும் இணைச்சேர்க்கையாக நம்ம வச்சிருக்கிறோம். ஓகேங்க. எல்லாமே சான்றிதழோடு இருக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் நம்ம பண்ணையில் இருக்க அத்தனை நாய்க்கும் வேக்சின் போட்டு வச்சுக்கிறோம். ஒரு நாயில ஒரு டிக்ஸ் எதுவுமே இருக்காது. ஏற்கனவே எல்லா நாய்களுமே 10 நாய் 15 நாய் மேட் பண்ணி குட்டி போட்ட ப்ரூவன் மெயிலுங்க. நீங்கள் நம்மகிட்ட இனச்சேர்க்கைக்கு வர்றவங்கள்ட்ட பெஸ்ட் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹீட்டுக்கு வந்து 3 நாளில் ஹீட்டுக்கு வர்ற 1 நாள்ல இருந்து 9 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க இனச்சேர்க்கைக்கு போகணுங்கிறது ஹீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாளே தெரியும். அப்போ அன்னையிலிருந்து ஒரு 3 நாளில் நம்மளை கூப்பிட்டு புக் பண்ணிட்டா மட்டும் போதும். ஹேண்ட்லர் பீஸ் 2000 5000 வரைக்கும் வாங்குவாங்க. அதை நாங்கள் வாங்க மாட்டோம். ஓகேங்க. போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. 3 நாள் போர்டிங்கும் ஃப்ரீயாக வச்சுக்குவோம். ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது ப்ரெஜஸ்டோன் டெஸ்ட்டு வேப் டெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த நாய்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு 1000 ரூபா 1500 ரூபாயெல்லாம் வாங்குவாங்க. நம்ம பண்ணைக்கு ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இருக்க டாக்டர் வந்து ரத்த பரிசோதனை பண்ணி கொடுத்துருவாரு. வெறும் 800 ரூபாய்க்கு. ஓகேங்க. அவரே பண்ணி கொடுத்துருவாரு. சரி. அதுக்கு உண்டான காசு நீங்கள் டாக்டர்கிட்ட மட்டும் கொடுத்தா போதும். சரிங்க. டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பக்கத்தில் வேணாலும் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சரிங்க. குட்டி மேட் பண்ணதுலேருந்து குட்டி போடுற வரைக்கும் எப்படி பராமரிக்கணும் என்ன பண்ணுங்கிறது எல்லாம் A to Z சொல்லி கொடுத்துருவோம். குட்டி போட்டதுக்கப்புறம் எத்தனை குட்டி போட்டாலும் ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் எங்களுக்கு எடுத்துக்குவோம். ஒரு குட்டி. மிச்ச குட்டி நீங்கள் விற்கிறத விற்றுக்கலாம். நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற குட்டியை கொடுத்தீங்கன்னா விற்றும் கொடுப்போம். ஓகே ஓகேங்க. அந்த மாதிரி பண்ணுவோம். இது வந்து லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பண்ணலாமுங்க. சரிங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இல்லைங்க நான் கொஞ்சம் தூரமாக இருந்து வர்றேன், அப்போ குட்டி எடுக்கிறது பிடிக்கிறது ஃபாலோ பண்ணுறதுலாம் கஷ்டம், நான் கேஷ் மேட்டிங்கே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வெறும் 5000 ரூபா வாங்கிட்டு இனச்சேர்க்கையும் பண்ணி கொடுத்துருவோம். போர்டிங்கும் வச்சிருவோம். ஹேண்ட்லர் ஃபீஸும் வாங்க மாட்டோம். குட்டியும் வாங்க மாட்டோம். ஒரு 5000 ரூபாய்க்கு இனச்சேர்க்கை பண்ணி கொடுத்துருவோம். 1000 ரூபா கொடுத்தா போதும். ஆமாம் ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக அன்பு நாட்டு நாய் பண்ணையில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பப்பீஸும் இங்கே இருக்குது. நிறைய காரசாரமான விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.